நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Xiaomi 15 ஒரு காம்பேக்ட் போன் வித் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸோட இன்னைக்கு அமேசான்ல ஆஃபிஷியலா அது குளோபல்லயும் லான்ச் பண்ண தவிர்த்து இந்தியன் ரீஜனும் இன்னைக்கு அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்தவரை 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் 12/512GB 65,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த Xiaomi 15 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போன். லீக்கோட கம்பைன் பண்ணி தாறுமாறான கேமரா அரேஞ்ச்மெண்டோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த வட்டம் பவர்ஃபுல்லான பேனல், அதாவது டிஸ்பிளே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எப்பயுமே Xiaomi போனை குறை சொல்றாத அளவுக்கு இந்த போன்லயுமே அட்டகாசம் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக லீக்கோட கம்பைன் பண்ணி தாறுமாறான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு பவர்ஃபுல்லான Snapdragon 8 Elite சிப்செட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த போனை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். இந்த Xiaomi 15 இந்த வட்டம் இந்த போன்ல என்ன இந்த வட்டம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் Xiaomi 14 கம்பேர் பண்ணும்போது 15 என்ன அப்கிரேட் இருக்கு, அதை தவிர்த்து வேற என்ன புது விஷயங்கள் இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பார்ப்போம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் Xiaomi 15 அல்ட்ரா பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி Xiaomi 15 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு பிளாக் கலர் ஒரு அவுட்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள சிக்னேச்சர் டூல், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் ஒரு சூப்பரான சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 90 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இது Xiaomi 15 இதை பொறுத்தவரை அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்தவரை 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 12/512GB 65,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த 65,000க்கு இவங்க என்ன ஆஃபர் பண்றாங்க இந்த மொபைல். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு ஒரு கிளாஸ் மேல ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை சுத்தி ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கோட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல Xiaomi பிராண்டிங், பேக் சைடுல சூப்பரான பிரீமியமான மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஃப்ரேம்னு பார்க்கும்போது அலுமினியம் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த டிஸ்பிளேக்கு Xiaomi கிளாஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட் 192 கிராமும் அண்ட் திக்னஸ் 8.5 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பட் ஆனா இங்க ஒரு காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். பேன் பாக்கெட் வேர் பண்றதாகட்டும், கையில ஹோல்ட் பண்ற விஷயங்களாகட்டும், நல்லாவே ஒரு காம்பேக்ட் வித் பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போனை நம்ம கையில தொடும் போதே தெரியுதுன்னே சொல்லலாம். டிசைன் ஃபேக்டர் எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த வட்டம் Xiaomi 15ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.3 இன்ச் LPTO AMOLED 68 billion color 120 refresh rate Dolby Vision support HDR10+, 3200 nits brighter ஆன ஒரு 1.5K ரெசல்யூஷன் வித் Quad HD+ டிஸ்பிளேக்கு இங்க மேல உங்களுக்கு Xiaomi Silk Glass ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே அல்ட்ராசோனிக்கோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன் எல்லாமே சூப்பராகவே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நல்ல தாறுமாறான ஒரு பேனல் இந்த வட்டம் Xiaomi 15ல டிஸ்பிளேல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 192 கிராம், திக்னஸ் 8.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 4Sக்கு OS அப்கிரேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹைப்பர் OS 2 சப்போர்ட் இருக்கு. LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 சப்போர்ட். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ் ஆடியோ சர்டிபிகேட் வித் உங்களுக்கு வயர்லெஸ்க்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஹைரஸ் ஆடியோ சர்டிபிகேட். ஸோ Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC சப்போர்ட், IR போர்ட், IP68 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அல்ட்ராசோனிக் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த போன்ல டோட்டலி 4 மைக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு LPH கூலிங் சிஸ்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய நல்ல பிராடரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5240 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கனால நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட் இதுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 10 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேட்டரிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கு. 1 டே வரைக்குமே ஒரு அருமையான டியூரபிள் இந்த பேட்டரியில நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காம்பேக்ட் போன் இருந்தாலும் இங்க பேட்டரிக்கு குறையும் இல்லாம 5000க்கு மேல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். எப்பயும் போல லீக்காவோட கம்பைன் பண்ணி ஒரு தாறுமாறான கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் 50 MP லீக்கா லென்ஸ் வித் லைட் ஃபியூஷன் சென்சார் 900 ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. செகண்டரி சென்சார் ஒரு 50 MP 60 mm ஃப்ளோட்டிங் லென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபார்
டெலஃபோக்கஸ். நீங்க ஹையஸ்டா 60 இயர்ஸ் வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து லீக்கோட அல்ட்ரா வைட் சென்சார் 50 MP ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா, ஹையஸ்டா 8K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸும் அண்ட் 4K 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்க முடியும். அது போக இந்த மூவி மோடு, அந்த சினிமேட்ரிக் மோடு அண்ட் டூயல் வீடியோஸ், டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் எடுக்க முடியுமோ தாறுமாறா எடுக்க முடியும். அது போக வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் தாறுமாறா இருக்கு. அண்ட் அல்ட்ரா ஸ்டடி மோட் எடுக்கிற ஷார்ட் செட்ஸ், அந்த வீடியோ எடுக்கிற ஷார்ட் செட்ஸ் பாத்தீங்கன்னா செமையா இருக்குன்னே சொல்லலாம் இம்ப்ளிமெண்ட். அண்ட் இங்க பிரேமியர் சென்சார், டே லைட், இன்டோர், நைட் கண்டிஷன்ஸ் தாறுமாறா இருக்குங்க. இங்க லைட் ஃபியூஷன் சென்சார் 900 வச்சு இங்க லீக்கா செம்மையா டியூன் பண்ணி ஒரு அட்டகாசமான ஒரு சென்சார்ஸ் இம்ப்ளிமெண்டோட இந்த வருஷம், போன வருஷம் ஜோமி 14 கம்பேர் பண்ணுவோம் 15ல கேமரால ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஏரியாலையும் பட்டை கலப்பிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு ஷேடோ சைட்ல போட்டோஸ் எடுக்கட்டும், ஒரு ஸ்கை ஷாட்ஸ் நம்ம போட்டோஸ் எடுக்கிறதாகட்டும், அண்ட் நம்ம அந்த சன்லைட் கீழே ஒரு தாறுமாறான ஒரு போட்டோஸ் எடுக்கிறதாகட்டும், அண்ட் ஒரு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறது இருக்கட்டும், தாறுமாறா இருக்குங்க. இங்க எடுக்கிற ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே டீடைலிங், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அட்டகாசமா சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த இடத்துல ஸ்னாப்டிராகனோட இந்த வருஷத்துக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் 8 எலைட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு 8 கோர் ப்ராசஸர். அதுல 2 கோர் பாத்தீங்கன்னா 4.32 அண்ட் ஒரு 6 கோர் 3.53ல கிளாக் ஸ்பீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ஆன்டினோ 830 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்தளவு இந்த வட்டம் LPH கூலிங் சிஸ்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த போன் ரொம்ப ஹீட் ஆயிடக்கூடாதுக்காகவே இங்க பார்த்து சூப்பராகவே செதுக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த சிப்செட்டோட ஆப்டிமைஸ் அண்ட் ஹைப்பர் ஓஎஸோட சேரும் போது எந்த ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் பண்றாகட்டும், ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சில இருந்து எல்லா விதத்திலுமே சூப்பராகவே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டோட ரிசல்ட்டும் இந்த போன்ல அட்டகாசமா வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே ஒரு மைண்ட் ப்ளோவிங்கா இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஜோமி 15 இந்த சிப்செட் செக்மெண்ட் சூப்பராகவே அல்டிமேட் எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோமி 15 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா இந்த வட்டம் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் என்னென்ன எல்லாமே இந்த போன்ல பண்ணிக்கலாம். நீங்க என்ன எது நெக்லெக்ட் எல்லாம் கிடையாது, எல்லாமே அட்டகாசமா கொண்டு வந்திருக்காங்க. அது போக 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஒவ்வொரு பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 65,000க்கு அக்ரிஸான பிரைசிங்ல வித் காம்பாக்ட் போன் வித் உங்களுக்கு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, கேமராலுமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சொல்லவே வேண்டாம். ஜோமி எந்த இடத்துலயும் குறையில்லாத அளவுக்கும் இந்த வட்டம் இம்ப்ளிமெண்ட் சூப்பராகவே இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 14 ஜோமியோட 14 காம்பாக்ட் போனை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துக்குரிய ஜோமி 15 காம்பாக்ட் போனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசங்கள் தெரியுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட இந்த வட்டம் ஜோமி 15 நிஜமே ஒரு அட்டகாசமான பிரைசிங்கோட, ஒரு அட்டகாசமான ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு காம்பாக்ட் போனோட உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒண்ணு சாம்சங் போனோம். இன்னைக்கு ஜோமியும் வாய்ப்பு கொடுக்குறாங்க ஜோமி 15. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த காம்பாக்ட் போன் குளோபல்ல தான் இருக்கும், இந்தியன் டிஜிட்டல் லான்ச் பண்ணல. போன வருஷம் 14ல இருந்து இந்த வருஷம் 15க்கும் இந்த போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல இருந்து டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.